மனிதனை எந்த அளவுகோலுக்குள்ளேயும் நம்மளால் அடக்கவே முடியாது. அவன் ரொம்ப விசித்திரமானவன், நம்ம ரொம்ப வினோதமானவனாக இருப்பான். மனிதனை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஒரு அறிவியல் கண்காட்சியில் 3 பெட்டியை சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூட மாணவர்கள் தயார் செஞ்சு வச்சுருக்குறாங்க. 3 பாக்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஆங்கில ஆசிரியரை கூப்பிட்டு, ஐயா அந்த டப்பாவை எல்லாம் தரங்க அப்படின்னு இருக்காங்க. முதல் டப்பாவில் என்ன எழுதியிருக்குன்னா, இதற்கு பல்லில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்குது. அவர் என்னது இதுன்னு டக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள ஒரு பாம்பு படம் ஒட்டியிருக்கிறாங்க. ஆமாம், இதுக்கு பல்லில் விஷம் சரிதான் அப்படின்ட்டு அடுத்த டப்பாவை திறக்கிறார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இதுக்கு கொடுக்கில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இது என்னவா இருக்குன்னு திறந்து பார்க்குறார். ஒரு பெரிய தேள் உருவப்படம் வரைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சரி. அந்த 3வது பெட்டியில் இதற்கு உடம்பெல்லாம் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்படி ஒரு ஜீவனை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையேன்னு திறந்துருக்கிறாரு. கண்ணாடி இருந்திருக்கு. இவர் முகமே அதில் தெரிஞ்சிருக்கு. ஒரு மனிதனுடைய புகைப்படம் ஒட்டியிருந்தா கூட யாரோ ஒரு மனிதன்ட்டு போயிடலாம். ஆனால் கண்ணாடி ஒட்டியிருந்தார்கள் இல்லையா அந்த மாணவர்கள், ரொம்ப தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், உடம்பெல்லாம் விஷம் கொண்ட உலகின் ஒரே உயிரினம் மனிதனை தவிர யாரும் கிடையாது. இது ஏன் சிறப்புனா, உடம்பெல்லாம் அது விஷம் வச்சிருக்குங்கிறத யாருக்கும் சொல்லாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கும், பக்கத்தில் உட்காந்துருக்கும், தோளில் கை போட்டிருக்கும், பின்னாடி குழி தோண்டிக்கிட்டே இருக்கும். அசந்த நேரம் அப்படியே உள்ள தள்ளி குழியை மூடி அந்த இடத்துல அது உட்காந்துக்கும். மனிதனை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? மனிதனுடைய சிந்தனையை யாராவது எடுத்து பார்க்க முடியுமா? அதனால தான்